பவானி ஆத்து அவ்வளவு டையிங் பொல்யூஷன் சாக்கடை மேட்டுப்படை சாக்கடை அத்தனை ரூபாய்க்கு 13 கிலோ தக்காளி விட்டாலும் எங்களுக்கு இப்படி ஒரு கால சூழல் ஏற்பட்டு விட்டதே என்று கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு காலத்தின் கட்டாயம் என்று நினைக்கிறோம். இன்றைக்கு கூவி அழைக்கிறார்கள் 10 கிலோ வெங்காயம். இன்றைக்கு 10 கிலோ வெங்காயத்தை 150 ரூபாய் 270 ரூபாய்க்கு விற்கிற அவ்வளவு நிலை வந்த போது உற்பத்தியை நிறுத்தாமல் செய்கிறோம். இன்றைக்கும் ஆனைமலை நல்லாறு திட்டம் வந்தால் ஆண்டொன்றுக்கு 1.5 லட்சம் ரூபாய் போர் போடுவது மனைவிகளுக்கு இருக்கிற நகையெல்லாம் பறிபோகிற ஒரு நிலை இருக்கிறது. ஏதாவது இந்த ஆனைமலை நல்லாறு திட்டம் வந்துவிட்டால் இங்கே எனக்கு முன்னாலே வரைக்கும் ஒவ்வொருத்தரோட வியாபாரத்தின் பொருளை நிலை இருக்கும்போது விவசாயிகளுக்கு மாத்திரமே தான் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு விலைநிர்ணயம் செய்வதற்கான உரிமை இல்லாத ஒரு நிலை சுதந்திரம் பெற்ற காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்காது. காங்கிரஸ் ஆண்டிருக்கு, பாஜக ஆண்டிருக்கு, தமிழ்நாட்டில் அதிமுக எல்லா இருந்தாலும் கூட பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பணை மீது தொடர்ச்சியாக நடவடிக்கை கொண்டு வேண்டியிருக்கு. இது இறக்குமதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்திய விவசாயிகளை பாதிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மத்திய அரசுக்கு நம்ம மாநில தலைவர் ஏ.கே. சண்முகம் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கடுமையான கண்டனத்தை